ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ராவல் சேனல். பார்க்குற அனைவருக்கும் சதீஷோட அன்பான வணக்கம் சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம எங்கே ட்ராவல் பண்ணி வந்துக்கிறோம் பார்த்தீங்கன்னா செம்மொழி பூங்காவுக்கு தாங்க வந்துக்கிறோம். ரீசெண்ட் டைமில் இங்கே வந்து ஃப்ளவர் ஷோ நடந்தது. அதை பார்க்கறதுக்காக நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதே டைமில் நானும் விசிட் பண்ணியிருந்தேன். அந்த இடம் எப்படி இருக்குது சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு இதோட கடைசி டேட்டு பார்த்தீங்கன்னா February 20 லாஸ்ட்டுங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற டைமில் வந்து அந்த ஃப்ளவர் ஷோ வந்து இருக்காது. இருந்தாலும் ஏன் இந்த வீடியோ நான் போடுறேன் காரணம் பார்த்தீங்கன்னா செம்மொழி பூங்கா நான் ஃபஸ்ட்லேருந்தே நான் வீடியோ பண்ணணும்னு ஒரு ஆசை. அது இந்த டைம் மாட்டோம்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி, இன்னைக்கு செம்மொழி பூங்காவே வீடியோ எடுத்துருவோம்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உள்ளே வந்தோன்னா நல்ல பீஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸ்னே சொல்லலாம். செம்மொழி பூங்கா செம்ம ஒரு சூப்பரான பிளேஸு. இந்த டைம் வந்து வேறு லெவல் அல்டிமேட்டாக இருந்தது. இங்கே வந்து நான் என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 150 ரூபா. 150 ரூபா பெரும்பாலும் எல்லாருமே சொல்கிறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது என்ட்ரி ஃபீஸு, இது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் வந்து நம்மளுக்கு ஃப்ரீ, எந்த ஒரு சார்ஜஸும் இல்லை. பார்க்கிங் பண்ணுற ஃபெசிலிட்டி அங்கே அவைலபிளாக இருந்தது காருக்கும் பைக்குக்கும். அது யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமே. குழந்தைக்கு வந்து 75 ரூபா வந்து என்ட்ரி ஃபீஸு. வீடியோ கேமரா அப்படி கொண்டு வந்தீங்கன்னா கேமராவுக்கு வந்து 200 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. வீடியோ கேமராவுக்கு வந்து 300 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. சரி, உள்ளே முடிச்சு நம்மளுக்கு வந்து வெல்கமே செம்ம சூப்பராகவே இருந்தது. உள்ளே என்ட்ரி ஆனோன்னே அந்த கார்டன்லேயே என்னென்ன கலைநயத்தை காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு காட்டினாங்க. இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டான பூக்கள்லாம் நம்ம பார்க்குறோம். ரொம்பவே அழகாக இருந்தது. ஆர்ட் ஷேப்பில் வந்து செம்ம சூப்பராக இருந்தது. ரெட் கலர், ரோஸ் கலர் பார்க்கறதுக்கு அருமையாகவே இருந்தது. பூக்கள்லாம் அப்படியே ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துட்டு போகிறோம். உள்ளே என்ட்ரி ஆகிறோம். In my veins, I've been driving this train, years in this lane, there's no stopping this flame, cause I came to the... என்னங்க இப்படி ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. சென்னையில் இப்படிப்பட்ட ஒரு பிளேஸை பார்க்குறது சான்ஸே இல்லைங்க. ஏன்னா இந்த மாதிரி பிளேஸ்லாம் வந்து நம்ம ஊட்டி கொடைக்கானல் போனதான் பார்க்க முடியும். ஆனால் சென்னையில் பார்க்குறது இதாங்க நான் ஃபஸ்ட் டைமே. உண்மையில சொல்ல போனால் ஒவ்வொரு இடத்தையும் அந்த அளவுக்கு செம்ம ஒரு கிரியேட்டிவிட்டியாக ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க பாருங்கள். இதுக்காகவே வந்து தமிழ்நாட்டு அரசுக்கு ஒரு நன்றி, பெரிய ஒரு நன்றியே சொல்லலாம். என்னதான் சென்னையில் வந்து மிஷின் மாரி நம்ம வாழ்க்கை ஓடி இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு நேச்சுரல் பிளேஸுக்கு வருது மனசுக்கு செம்ம ஒரு ரிலீஃப் தருதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து விசிட் பண்ணாங்க பாருங்கள். செம்ம சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. ஆனால் 150 ரூபா ஒர்த்து தாங்க இந்த ஒரு பிளேஸுக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் மனசுக்குள்ளே வரக்கூடிய ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் முடிஞ்ச பிறகு இந்த வீடியோ போடுறேன், இருக்கும் போதே போட்டிருந்தா நான் என் ஃபேமிலியை கூட்டிகிட்டு நான் செம்மொழி பூங்காக்கு வந்திருப்பேனே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த மாரி வீடியோலாம் வந்து நான் ஃபஸ்ட்டே நான் போட்டுருவேங்க. அது எதில் போடுவோம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ட்ராவல் ஏரியா பிளேஸில் போடுவேன். இல்லைனா நம்ம நியூவாக ஆரம்பித்த ட்ராவல் ஏரியா ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து நான் ஃபஸ்ட்டே இதுமாரி பிளேஸில் நான் போட்டுருவேன். அதுக்காக தான் ஃபாலோ பண்ணுங்கள், இல்லைனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இன்டிமேட்டிவ் குயிக்காக வரும் சொல்லுவோம். ஆனால் நீங்கள் சில பேர் வந்து ஃபாலோ பண்ணாதனால உங்களுக்கு இதுமாரி பிளேஸ்லாம் நீங்கள் வந்து மிஸ் பண்ணுறீங்கன்னு நான் நினைக்கிறேன். மேபி இதுக்கப்புறம் மிஸ் பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இதுமாரி பிளேஸ்லாம் நான் அடிக்கடி நான் போட்டே இருப்பேன். நம்ம ட்ராவல் ஏரியா இன்ஸ்டாகிராம்லேயும் அண்டு நியூவாக ஆரம்பித்த சேனல்லையும் போடுவேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. திரும்புகிற எல்லா பக்கமே கலர்ஃபுல்லான ஃப்ளவர்ஸ் பார்க்குது. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை பார்க்கும் போது எனக்கு ஒரு சின்ன ஒரு டவுட் வருது. அது யார் சொன்னால் தெரியல. ஆனால் பட் அது உண்மையாக இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வளர்க்கக்கூடிய செடிக்கு வந்து உயிர் இருக்குதுன்னு சொன்னாங்க. அது உண்மையை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் பட் நம்ம என்ன பேசுகிறோமோ அது ரியாக்ட் பண்ணோமா, அதாவது எப்படின்னா நம்ம ஹாப்பியாக பேசும்போது அது ஹாப்பியாக ஃபீல் பண்ணோமா, நம்ம சேடாக அதுக்கிட்ட பேசியிருக்கும் போது சேடாக ஃபீல் பண்ணுமா, இது உண்மையாக பொய்யான்னு தெரியல. அப்படி ஏதாவது உங்களுக்கு இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இடத்த வந்து பார்க்கும்போது செம்ம ஒரு கிரியேட்டிவிட்டியாக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது சூப்பராகவே இருக்குது. மோஸ்ட் ஆஃப் நிறைய பேர் ஃபேமிலி அண்ட் ஸ்கூல் பசங்க எல்லாருமே இங்கே வந்து விசிட் பண்ணியிருக்கிறாங்க. Losing time, I'm fading fast. I just wanna make it last. Try to let go of the past. I close my eyes, embrace the blast. Sleepless nights and headaches stack.
நம்ம இங்கே பார்க்கக்கூடிய ஃப்ளவர்ஸ்லாம் செம்ம சூப்பராக இருக்குது. வீட்டுக்கு ஒன்று எடுத்துகிட்டு போயிடலாமான்னு கேட்டிங்கன்னா வீட்டுக்குலாம் எடுத்துகிட்டு போகலாங்க. ஆனால் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போக முடியாது. அவங்க காட்டுற ஒரு குறிப்பிட்ட ஃப்ளவர்ஸ் மட்டும் தான் நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். அதுதான் அவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் பார்க்குற இந்த ஃப்ளவர்ஸ் தான் ஃபுல்லாகவே ரோஸ் தான். ரெட்டு எல்லோ இந்த கலர்லாம் இருக்குது. உங்களுக்கு எந்த ஃபேவரட் கலரும் நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம். ஆனால் இப்போ பர்ச்சேஸ் பண்ண முடியாதுங்க. ஏன்னா இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சிடுச்சு. முடிஞ்ச பிறகு தான் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க. இருந்தாலும் நான் அப்டேட் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த ஃப்ளவர்ஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ₹100 வந்து ரொம்பவே அதிகம். நீங்கள் நர்சரி கார்டன் OMR ஈசிஆர் சைட்லாம் இருக்குது. நீங்கள் அங்கே வேணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை பார்த்து முடிச்சிடுமே. இங்கே என்ன ஃபெசிலிட்டிலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஃபெசிலிட்டி, அப்புறம் ட்ரிங்கிங் வாட்டர், ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி எல்லாமே இருந்தது. ரொம்பவே சேஃப்டியான ஒரு பிளேஸ்னே சொல்லலாம் இந்த இடம். அதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டோம் வச்சுக்கலாம், மறுபடியும் உள்ளே போக முடியாது. இப்போ நம்ம வெளியே வந்துட்டோம். இப்போ ஃபுட் கோர்ட் ஏரியா தான் பார்க்குறோம். இப்போ நீங்கள் ரிட்டன் உள்ளே போகணும்னு நினச்சாலும் போக முடியாது, அலோடு இல்லையா. அதனால் வந்து ஃபுட்டும் உள்ள அலோடு இல்லை. நான் போன டைமில் ஃபுட்டும் உள்ள எடுத்துகிட்டு போகக்கூடாது, வெளியே சாப்பிட்டு போயிடணும் சொன்னாங்க. அப்புறம் ஃபுட் கோர்ட்லாம் பார்த்தோன்னா வெளியே இருக்கிற ரேட்டோட உள்ள ஒரு ₹10 அதிகம். மற்ற ஃபுட்லாம் வந்து எல்லாமே டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்ததுங்க. நானே 2-3 ஐட்டத்தை தான் சாப்பிட்டு பார்த்தேன், சூப்பராகவே இருந்தது. இப்போ நீங்களே பாருங்கள் ஃபுட் கோர்ட் ஏரியா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஃபைனலாக வந்து எல்லாமே பார்த்து முடிச்சாச்சு. பார்த்து முடிச்சு கிளம்புற நேரத்தில் ஒரு ஒயிட் கலர் போர்டு இருந்தது. எல்லாரும் கிரிக்கெட் இருந்தாங்க. என்னடா கிரிக்கிறாங்க பார்த்தா இந்த ஃப்ளவர் ஷோக்கான உங்களோட ஒப்பீனியன் சொல்லிட்டு அப்படியே எழுதி விட சொன்னாங்க. நம்மளும் வந்து குட் பிளேஸு ட்ராவல் ஏரியான்னு போட்டு விட்டோம். வெளியே வரும்போது தான் இந்த இடத்த எப்படி மிஸ் பண்ணோம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் நம்ம சென்னை சந்தைன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சரி உள்ளே போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம்னு சொல்லிட்டு உள்ளே நான் என்ட்ரி ஆகினேன். என்ட்ரி ஆகி பார்த்தோன்னா நம்ம ஊரில் ஃபர்ஸ்ட்லாம் எப்படி இருக்கும், தள்ளுவண்டியில் காய்கறி விற்றுட்டு வருவாங்க, கூடை ஏற்றிட்டு வருவாங்க, இல்லைனா அந்த ஓலக்கொட்டாவில் காய்கறி போட்டு அந்த ஸ்டைல் இந்த இடம் இருந்தது. மேபி நீங்கள் வேணால் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள் எப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நம்ம இந்த இடத்துல இருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதேமாரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்க வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சதீஷ். ஓகே கைஸ், பாய்.